வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 4 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஸ்பானிஷ் படமான த விஸ்பர் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு 3-4 பேர் கொண்ட ஒரு குரூப்பு ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நமக்கு ஸ்டார்டிங்கில் காட்டல. இப்போ இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வாய் பேச வராது. ஆனால் இவங்களுடைய அப்பா ரொம்பவே வயலண்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, தம்பியை கூப்பிட்டுட்டு தனியாக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மேன்சன் அங்கே தான் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் ஸ்டார்டிங்லேயே ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூனை வேற இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்கில் இந்த பூனை சாதாரணமாக வந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த பூனை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷ விரலை எடுத்துட்டு வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிரைம் சிண்டிகேட்டே இருக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3-4 பேர் கொண்ட ஒரு குரூப் ஒரு பெண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்கன்னு. அந்த குரூப்லாம் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி நிறைய பெண்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்து வித்தியாசமான ஒரு சில கிரைமை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர கடைசியா இந்த குரூப்பு கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய தம்பியும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் இது வெறும் த்ரில்லர் படம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். அந்த டைமில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த ட்விஸ்ட் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த மூவியில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் தான். அவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சில காட்சிகள்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. இந்த படத்தில் மெஜாரிட்டி ஆஃப் சீன்ஸ் வந்து இந்த நைட்டில் நடக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் தான். அதை ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாகவே சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. மேக்கிங் ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. இந்த படம் பயங்கர பரபரப்பா போகக்கூடிய படம்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ரெண்டாவது, இந்த கேரக்டர் எப்படி இப்படி சேஞ்ச் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலிங்க இவங்க நிறைய இடத்துல கொடுக்கவே இல்லை. மூணாவது, இந்த கேரக்டருக்கு என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டமும் ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு மிஸ் ஆகுது. ஓவராலா ஒரு மொத்த படமா பார்க்கும்போது டைம் பாஸுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங் உடைய அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாவும் சில காட்சிகள் இருக்கு, வயலன்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் அமெரிக்கன் படமான ஸ்வாப்டு அப்படிங்கிற அனிமேட்டட் ஃபேண்டசி அட்வென்ச்சர் காமெடி படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. அந்த ஐலாண்டில் எக்கச்சக்கமான மிருகங்கள், பறவைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கு. அதில் ஒரு இனம் தான் பூக்கோ அப்படிங்கிற ஒரு இனம். பார்க்கறதுக்கு எலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இனம். இந்த இனத்தில் கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய எலி தான் நம்ம ஹீரோ. அதனுடைய பெயர் வந்து ஆலி. இப்போ இந்த ஆலி வந்து அவங்களுடைய வேலையை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு தடவை அவங்களுடைய பாட்டி, அந்த எலியுடைய பாட்டி வந்து இதக்கிட்ட ஒரு கதையை சொல்றாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நடமாடு மரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதுக்கிட்ட மேஜிக்கல் மொட்டு ஒன்று இருக்கு. அதை தொட்டோம் அப்படின்னா வேற வேற நம்ம நினைக்கக்கூடிய உயிரினங்களா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த மரம் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கு. அந்த டைம்ல இந்த மொட்டை பயன்படுத்தின ஒரு ஓநாய் வந்து நெருப்பு ஓநாயா மாறி மொத்த காட்டையுமே வந்து அதனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து இந்த மரத்தையுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளத்தாக்கை தாண்டி வெளியே அனுப்பிடுச்சு. இப்போ அந்த மரம் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஒரு கட்டத்தில் அந்த ஓநாய் தான் நம்மளுடைய இனத்தையே ஆண்டுட்டு இருந்துச்சு, நம்மளுடைய மொத்த இனத்தையுமே ஆண்டுட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஓநாய்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு எதிர்பாராத ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஒரு குழிக்குள்ள விழுக போக அந்த குழிக்குள்ள ஒரு மேஜிக்கல் முட்டு இருந்திருக்கு. விழுகும்போது ஒரு பறவையுடைய பெயரை சொல்லிக்கிட்டே விழுந்ததுனால நம்ம ஹீரோ ஒரு பறவையா மாறிடுது. இதுக்கப்புறம் பறவையா மாறின நம்ம ஹீரோ திரும்பவும் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துச்சா இல்லையா, அதுக்காக என்னென்ன மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் தான். அதுவும் நம்ம ஹீரோவுடைய குரூப்புக்கு ஒரு ஸ்லாங்கை வந்து நம்ம ஊர் ஸ்லாங்கில் வந்து தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி செமையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா ஃபன்னாகவே கொண்டு போயிருந்தாங்க. சின்ன பசங்க பார்க்குற மாதிரி மட்டும் கொண்டு போகாமல் பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க.
அனிமேஷன் படம் அப்படின்னாலும் இதுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அங்கங்கே எமோஷனல், நிறைய இடங்களில் காமெடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அனிமேஷன் படம் தான். நீங்கள் குழந்தைங்களோட குடும்பத்தோட பார்க்குறதுக்கு ஒரு படம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் உடைய அவைலபிளாக இருக்கு. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான நதி அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பா, பெரியப்பா, மாமா எல்லாருமே அரசியல்வாதிகள். அவங்களுக்குள்ள இந்த அரசியல் சார்பாக சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பேரலாம் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் 2 பேருமே ஒரு கட்டத்துல பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மூவியில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது மேக்கிங் வைஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்பவே ஃப்ளாட்டாக போன மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்து கூட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு வித்தியாசத்தையும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. பழைய டெம்ப்ளேட்டில் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. புதுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த படத்தில் பெருசாக இல்லை. இந்த மூவில காமெடியும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. கிளைமேக்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஈவன் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல எமோஷனலான சில காட்சிகள் இருந்தும் பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு எமோஷனல் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓவராலா ஒரு மொத்த படமா பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் Amazon Primeல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. ஆனா ரெண்டல் ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடல்கனல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான கப் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ 10th படித்து முடிச்சு எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து இந்த பேட்மிண்டன் கேமில் விளையாண்டு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இதுக்கப்புறம் ஒரு போட்டி வேற வரப்போகுது. அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு எதெல்லாம் தடையாக வந்து நிற்கிது, கடைசியாக வரக்கூடிய போட்டிகளில் நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். மலையாள படம் அப்படின்னாவே ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இந்த படம் ஸ்லோவாக போனால் பரவாயில்ல, சுவாரஸ்யமும் இல்லாமல் தான் கொண்டு போயிருக்காங்க. ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஆடியன்ஸுக்கு வரணும்னா ஹீரோவுக்கு அகைன்ஸ்டாக பெரிய போட்டிலாம் இருக்கணும். அதையெல்லாம் தாண்டி எப்பரா ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற ஆர்வம் ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் அந்த விஷயம் இந்த படத்தில் நிறையவே மிஸ் ஆகுது. ஹீரோ போகிறாரு, விளையாடுறாரு, ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. அடல்கடல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய புது படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.